ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சவுசவை வச்சு கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தோலை நீக்கிட்டு நல்லா பொடியை நறுக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ காரம் சேர்ப்பீங்களோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வசங்கிட்டு பாருங்கள். இப்போ நம்ம சவுசவு காய் நறுக்கி வச்சது கழுவி வச்சுருப்போம்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கிண்டி விடணும். இந்த காய் வேகிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா காயை வேக வைக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா வேகிறதுக்கு. அது வேகட்டும். இப்போ நம்ம தேங்காய், சீரகம் அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துட்டு பாருங்கள். காய் லேசாக கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த தேங்காய், சீரகத்தை காயில் சேர்த்துடலாம். ரொம்ப அரைக்கக்கூடாது. தேங்காய், சீரகம் நல்லா பரப்பரன்னு அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கூட்டுக்கு. நல்லா அது கிண்டி விடணும். தேங்காய், சீரகம் நல்லா வதங்குற அளவுக்கு. சூப்பரான சவுசவு கூட்டு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.